நேற்றுக்கு நீங்க பேசும்போது சொல்லியிருக்கீங்க எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வெளிப்படையாக அது சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்போ நாங்கள் தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது முடிவெடுச்சிருக்கீங்களா? அவங்க வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா? ஏன்னா இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம். அங்கே இடம் கிடையாது. ஏன் போங்கல, அதெல்லாம் எங்க படி தனிப்பட்ட விவரம். நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல, பொதுவான ஒரு கருத்து அவங்களெல்லாம் இணைத்தா அதிமுக ஒரு உறுதியான அதிமுக வலிமையா இருக்குது. உங்களை போல ஊடக நம்மளும் பத்திரிகை அது பெல்ட் அப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டுல, வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு தான் நான் சொல்றேன்ல. ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் வந்தா சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பலமுறை சொல்லி உங்க கூட்டணியில பலமுறை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் கூட்டணியில ஒரே வரி நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, கூட்டணியில வருவது ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக எங்களுக்கு நீங்க வேற எந்தெந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும். அது சார், அதை எப்படி அதில் வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து